தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். திருச்சியில் இருந்த நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் தற்போது கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட தொடங்கியுள்ளது. இந்த அலுவலகத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சாலைகள் சம்பந்தமான வேலைகளுக்கு திருச்சிக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. தற்போது இந்த பணிகளை கும்பகோணத்திலேயே செய்து கொள்ள ஏதுவாக புதிய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்களும் கோரிக்கை வைப்பவர்களும் ஒப்பந்தக்காரர்களும் உட்கோட்ட அளவிலான அதிகாரிகள் தஞ்சாவூருக்கு தான் சென்று அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. கடைகோடி மக்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றுகிற முதலமைச்சராக ஏழைகளின் முதல்வர், தன்னகரலாத முதல்வர் தளபதி இருக்கிற காரணத்தால் எந்தெந்த துறையில் என்னென்ன பணிகளை செய்தால் அது அடித்தட்டு மக்களுக்கு பயன்படும் என எண்ணி மாநிலங்களவை உறுப்பினருடைய நீண்ட நாள் கோரிக்கை மூத்த உறுப்பினர் அருமை அண்ணன் சு. கல்யாண சுந்தரம் அவர்கள் பெருமுயற்சி எடுத்ததனுடைய விளைவாகவும் சட்டமன்ற உறுப்பினர், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நண்பழகன் அவர்கள் அமைச்சர் பொறுப்பேற்றனான். மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே. ராமலிங்கம் அவர்களுடைய பெரும் வற்புறுத்துதல் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று உள்வாங்கிய காரணத்தால் மூத்த மாநிலங்கள் உறுப்பினர் எஸ்.கே. அவர்கள் முதலமைச்சரிடம், துணை முதலமைச்சரிடம், அமைச்சரிடம், நிதியமைச்சரிடம், நிதித்துறை செயலாளரிடம், தலைமைச் செயலாளரிடம் பல்வேறு அதிகாரிடம் தந்த அழுத்தமும் பணியும் இன்றைக்கு அனைவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற முதலமைச்சர் இன்றைக்கு கோட்ட பொறியாளர் அலுவலகம் கும்பகோணத்தில் திறக்கப்பட்டுள்ளது. இக்கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் உட்கோட்டங்கள் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், திருவையாறு ஆகிய உட்கோட்ட அலுவலகங்களுக்கு உரிய கோட்ட பொறியாளர் அலுவலகம் இப்பொழுது இங்கு திறக்கப்பட்டுள்ளது. இனி ஆங்காங்கு இருக்கிற பணிகள் ஆங்காங்கே செய்து முடிக்க வசதியாக இப்பணியை இங்கு துவங்கி இருக்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்தில் இதுவரை செயல்பட்டு வந்த கண்காணிப்பாளர் பொறியாளர் அலுவலகம் எஸ்சி ஆபீஸ் இதுவரை திருச்சியில் இருந்தது. அதையும் நம்முடைய மாநிலங்கள் உட்பட பெருமுயற்சி எடுத்துக் கொண்டதனுடைய விளைவாக தஞ்சாவூரில் இன்றைக்கு அந்த அலுவலகத்தை இன்னும் அரை மணி நேரத்தில் திறக்க இருக்கிறோம். எனவே திருச்சியில் செயல்பட்ட கோட்ட பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் தஞ்சாவூரிலும், தஞ்சாவூரில் செயல்பட்ட கோட்ட பொறியாளர் அலுவலகம் கும்பகோணத்திலும் செயல்படுகிறது. ஆக படிப்படியாக தேவையறிந்து மக்களுக்கு ஆற்றுகிற திட்டங்களை செய்து தருகிற முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு தஞ்சை மாவட்ட மக்கள் சார்பாக, குறிப்பாக கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.